வாசம் கமகமன்னு இருக்கு. சுட சுட நல்லா எடுத்து வைங்க. ஒரு புடி பிடிக்கிறீங்க. நல்லா பிடிக்கிறேன். சாதம் அப்படி உதிரி உதிரியா சூப்பரா வந்துருக்கு. எப்படி இருக்கு? எக்ஸலண்ட். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு கைப்பக்குவத்தில் பண்ற அந்த ரெசிபியில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட சிக்னேச்சர் ரெசிபிஸ் அதை காம்போல பார்க்க போறோம். நெய் சோறு சிக்கன் சுக்கா. இது எப்பவும் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு சைட்லயோ இல்லை வெட்டிங் சைட்லயோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெண்டுமே காம்போல கொடுப்போம். ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே நெய்ச்சோத்துக்கு தால்ச்சா மட்டன் குருமா சிக்கன் குருமா தான் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெல்லை சிக்கன் வறுவல் நம்ம ஸ்டைலில் எப்படி செய்யறது பாருங்க. அந்த நெய் சோறுக்கு வெங்காயம் எப்படி போடுறாங்க, அது கொத்தமல்லி புதினா எவ்வளோ போடுறாங்க, எப்படி குக் பண்ணுறாங்க, அந்த தண்ணியோட அளவு என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்டு வச்சுக்கிறோம். அரிசி எந்த அளவுக்கு பழசு இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த சிக்கன் சுக்கா சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன மசாலா போட்டு குக் பண்ணுறாங்க. சில இடத்துல எல்லாருமே என்ன செய்வாங்க, வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி போடுவாங்க. அப்படி போடக்கூடாது. இந்த நெய்ச்சோத்துக்கு கொஞ்சம் லிக்விடாக பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம சொல்லித்தர போகிற யார் கேட்டினா நம்ம ஆஷிக். அவர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம திருநெல்வேலியில் என்எஸ்கே பிரியாணி க்ளோஸ் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே அவங்க கேட்டரிங் பண்ணிட்டு வராங்க. அவரை மீட் பண்ணி தான் இந்த ரெசிபி பற்றி தெரிஞ்சு போகிறோம். இது அன்போடு சேர்ந்து ருசியான நெய்ச்சோறு நம்ம நெல்லை சிக்கன் எப்படி இருக்கு. தேங்க்யூ. வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டில் எல்லாம் பெரியவங்க அப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. வெல்கம் டு என்எஸ்கே கேட்டரிங் திருநெல்வேலி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்எஸ்கே ஸ்டைலில் பண்ற ரெசிபிகள். நம்ம ஸ்டைலில் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் சார், நெய்ச்சோறு திருநெல்வேலி என்எஸ்கே ஸ்பெஷல் சிக்கன் பெப்பர் மசாலாவில் பண்ண போகிறோம். அப்போ தேவையான பொருள் சொல்றீங்களா? ஆமாம். ஃபர்ஸ்ட் நெய்ச்சோத்துக்கு என்னெல்லாம் தேவைங்க பார்த்துருவோம். 2 கிலோ ஜீரக சம்பா ரைஸ், 300 ml தேங்காய் எண்ணெய், 100 நெய், பச்சை மிளகா ஒரு 5 எண்ணம், கொத்தமல்லி 50 கிராம், புதினா 50 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிருக்கோம் 200 கிராம், தேவையான அளவு உப்பு, 400 கிராம் வெங்காயம், 150 கிராம் தக்காளி, 15 கிராம் பட்டை ஏலை கிராம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, 200 ml தயிர். சுக்காக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிக்கனு, 150 கிராம் இஞ்சி பூண்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம், சின்ன வெங்காயம் 600 கிராமு, மல்லிக்கீரை 50 கிராமு, தக்காளி 400 கிராமு, மஞ்சத்தூள் 10 கிராம், ஜீரகப்பொடி 30 கிராம், மிளகு பொடி 40 கிராம், தேவையான அளவு உப்பு, பட்டை 5 கிராம், ஏலை 5 கிராம், கிராம் 5 கிராம், ஆயில் பார்த்தீங்கன்னா 250 ml, 100 கிராம் தயிர், தேங்காய் எண்ணெய், நெய். இந்த நெய் சோறு நம்ம எத்தனை 2 கிலோ பண்றோமா? 2 கிலோ பண்ணுறோம். இந்த 2 கிலோ பண்ணும்போது இந்த தேங்காயோட அளவு அதிகமா இருக்கணுமா, நெய்யோட அளவு அதிகமா? தேங்காய் எண்ணெய் தான் அதில் அளவு அதிகமாக. ஓகே. நெய் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பட்டை ஏலக்காய் கிராம். ஓகே. இந்த பட்டலவங்க ஏலக்காய் போடுறோம்ல, ஆமாம், இதுலேயும் வரைமுறை இருக்கா? இந்த பட்டலவங்க ஏலக்காய் நான் வாசத்துக்காக போடுறோம், இது கொஞ்சம் அதிகமாக போடுறது அப்படின்னு மட்டும் கேட்குறேன். அதாவது இப்போ நம்ம போடுறது சுருள் பட்டை. இதே நீங்கள் சென்னையிலலாம் போயிட்டீங்கன்னு வைங்களேன், பட்டை ஹார்டாக இருக்கும். ஆமாம், அதில் வேலை ஃப்ளவர் மாறும். இப்போ இந்த இதில் அந்த ஃப்ளவர் வராது, சாப்பிட்ற மாதிரி உள்ள ஃப்ளவர் இருக்கும். அதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இது லைட்டாக இருக்கும், இது நல்லா இருக்கும். அடுத்து வெங்காயம் போடுங்க. நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராவது வராங்கன்னா, நம்ம பிரியாணி பண்ணுறோம், சிக்கன் கறி பண்ணுறோம், இல்லை எனக்கு ஒரு டைம் இல்லை அந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்கு, அப்போ டக்குன்னு இது பண்ணலாம் நினைக்கிறேன். இதை உங்களுக்கு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு நெய் சோறு ரெடி பண்ணிடலாம். ரெடிலாம்? ஆமாம் சார். ஓகே. இதில் நம்ம என்ன பண்ணணும் சார், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப வேக விடக்கூடாது. எல்லாமே ஆஃப் வேக்காடு. இஞ்சி பூண்டு மட்டும் நல்லா வேக விட்டோம். ஆமாம். பச்சை மிளகா மட்டும் எடுங்க. சரி, ஓகே. பச்சை மிளகா ஆல்ரெடி நான் கட் பண்ணி அரையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஓகே. இது கொஞ்சம் காரம் கொடுக்கும். சரி, ஓகே. அதனால பச்சை மிளகா போடுங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கி முடிச்ச பிறகு தான் நம்ம தக்காளி போடுவோமா? இப்போ இஞ்சி பூண்டு போடணும். இஞ்சி போடுறீங்க? ஆமாம். அப்போ எனக்கு வெங்காயம் வதங்கி முடிச்ச பிறகு அந்த பக்குவத்தை லைட்டாக கொஞ்சம் வெந்தா போதும். அரை வைக்க ஒரு 40% தான் வேகணும். சரி, ஓகே சார். வதங்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். ஓகே. போதுமா அது? போதும். இந்த பக்கம் அந்த ஒரு 40% நல்லா வெந்துட்டு இந்த பக்கம் போதும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டும் போடுறோம். ஆனா கருவேப்பிலை நிறைய இடத்துல போட மாட்டாங்க, நீங்க போடுவீங்க? ஆமா, லைட்டா. ஆனா மிளகு கூட சில பேர் போடுவாங்க, பாத்துருக்கேன். ஆமா, மிளகு நீங்க போட மாட்டீங்க? மிளகு போட மாட்டாங்க, முழு மிளகு போடுறாங்க. கருவேப்பிலை லைட்டா அப்படியே வந்த உடனே நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். சரி, ஓகே.
இஞ்சி பூண்டை போட்டு ஆ. நல்லா வதக்குன உடனே அடுத்து நம்ம தயிர் தேவையான அளவு உப்பு போடணும். சரி ஓகே. இப்போ இந்த நெய் சோறு சொல்லும் போது முக்கியமா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நெய் சோறு பண்ணும்போது இது பண்ணா தப்பு அப்படி எதுனா ஒரு விஷயம் அட்வைஸ் சொல்லுவாங்க. கண்டிப்பான முறையில் அளவு தண்ணி சார். அளவு தண்ணி. அரிசி எந்த அளவுக்கு பழசு இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வைக்கணும். ஓகே. நீங்கள் புது அரிசி வாங்கிட்டு பழைய அரிசிக்கான தண்ணி வச்சீங்க அப்படின்னா அரிசி குழஞ்சிடும். ஓகே. பழைய அரிசிக்கு வந்து நீங்கள் புது அரிசி மாதிரி தண்ணி வச்சீங்கன்னா அரிசி வேகாது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது பழைய அரிசி தான். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பழைய அரிசி. எவ்வளோ ஒன்றுக்கு எவ்வளோ வைப்பீங்க தண்ணி? அதாவது 1க்கு 2 வைக்கணும். 1க்கு 2. ஆமாம், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அரிசி வந்து 2 வருஷம் பழசு. ஓகே. அதனால் கொஞ்சம் இதில் தண்ணி ஊற்றாங்க சார். தண்ணியா? நாங்கள் போதுமா? ஓகே. ஆ. அப்படியே அந்த தயிர் எடுத்தாங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் இருக்கும். 3-4 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிடுவோம். சரி ஓகே. நம்ம தக்காளியும் போடுறோம், அந்த தயிரும் போடுறோம். என்ன காரணம் ஏன் 2 சேர்த்து போடுறதுக்கு? அதாவது சார் தயிர் வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புளிப்பு. ஆமாம். தக்காளி வந்து எப்படின்னா கம்மியாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா கலரு அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் மாறிடும். இப்போ நம்ம அது தக்காளி போடலாமா? என்னங்க தக்காளி கம்மியாக அப்படியே அந்த ஸ்லேஸ் மாதிரி வெட்டி தக்காளி போட்டு, ஆனால் வதக்கக்கூடாது. ஆமாம், லைட்டாக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வதக்கூடாது. ரைட்டா? வதக்கூடாது. அந்த மல்லிக்கீரை எடுங்க. புதினா போடுற மாதிரி? மல்லி புதினா ரெண்டுமே சரி. கொஞ்சம் இதில் ரொம்ப போடக்கூடாது, லைட்டாக. சரி, அவ்வளோதான். இவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம அளவு முடிஞ்சிட்டு உப்பு அடுத்து உப்பு போடணும். அடுத்து தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். அந்த மல்லி புதினா போட்டாலே அந்த வாசம் பாருங்க, அப்படியே கமகமன்னு. அந்த நெய், தேங்காய் எண்ணெய், அந்த இஞ்சி பூண்டோடு சேர்ந்து ஒரு வாசனை வரும் பாருங்க. கமகமன்னு நல்ல வாசம். அப்படியே இந்த எல்லா நரம்பையும் அப்படியே சாப்பிடணும் போல தோணும். ரைட் சார். சொல்லும் போதே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது. சார் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் சார். இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம அளவு தண்ணி வச்சிருக்கோம், அதை எடுங்க. இதுதான் அளவு தண்ணி. இந்த அளவு தண்ணியை அப்படியே ஊற்றி கொதிக்க விட்டோம். நம்ம 1க்கு 2 யூஸ் பண்றோம். 1க்கு 2 யூஸ் பண்றோம். நான் அப்போ 1 பழைய ரைஸ் 1-2 சொன்னீங்க. ஆமா. இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நான் ஒரு அரிசி எடுத்திருக்கேன். ரைட். பழைய அரிசிக்கு வந்து 1க்கு 2. 1க்கு 2 கிளாஸ் வருதுல்ல, 1.5 கிளாஸ் ஊத்து. 1.5 கிளாஸ். 1.5 கிளாஸ் இதான் கணக்கு. சரி ஓகே. அப்புறம் வந்து நீங்க அரிசியும் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஊற வைக்க கூடாது. அது ஊற வச்சானா அந்த குலைவு தன்மைக்கு போயிடும். பழைய அரிசி ஊற வச்சேன்னா நல்லா இருக்கும். சார் நல்லா கொதிச்சுட்டு, இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சிங்கன்னா அந்த கலர் மாறிடும். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய, இப்படி கொதிக்க சொல்ல என்ன செஞ்சிடும், அரிசியை தட்டி இன்னும் நல்லா கொதிக்க விட்டுட்டு தம்ம போட்டோம். இது வந்து ஜீரக சம்பா ரைஸ். ஜீரக சம்பா ரைஸ். ஓகே. ஏன்னா ஜீரக சம்பா தான் அந்த நெய் சோத்துக்கு வந்து வாடை நல்லா இருக்கும். இந்த பாஸ்மதியோட இதுதான். ஆமாம். பாருங்க அந்த 60% நீர் உறிஞ்சிட்டு பாருங்க. ஏன்னா இந்த டயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தம்மு போட்டுறோம். சரி ஓகே. போட்டோன்னா சாப்பாடு வந்து குலையாது. ஓகே. அப்படியே பூமாறு இருக்கும். தம் போட்டலாமா? போட்டுருங்க. எத்தனை நிமிஷம் வந்து நம்ம தம் போடுறோம்? ஒரு 20 நிமிஷம். 20 நிமிஷம் அவ்வளோதான். இந்த 20 நிமிஷத்தில் நம்ம சைடில் என்ன செய்வோம், நெல்லை NSK ஸ்பெஷல் வறுவல் ரெடி பண்ணிடுவோம் சார். சிக்கன் வறுவல். சிக்கன் வறுவல் சரி பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ். ஆகட்டும். அதுக்கப்புறம் போடலாம். சைடில் அப்படியே சிக்கன் ரெடி பண்ணலாம். தம் போட்டாச்சு. சூப்பராக தம் போட்டாச்சு. நம்ம இந்த சிக்கனை ரெடி பண்ணிடுவோம் சார். சரி பண்ணிடலாம். அடுப்பு பற்ற வச்சிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பக்கத்துல பேச்சு வாக்கத்துல கை வச்சுட்டேன். சூடா இருக்கும். வேல்முடி பாத்தீங்கன்னா அது தொட்டா அது திகுதுன்னு இருக்கு. சார் சட்டி நல்லா சூடாயிட்டு இந்த ஆயில் எடுங்க சார். இதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? தேங்காய் எண்ணெய். ரீஃபண்ட் ஆயில் தான். ரீஃபண்ட் ஆயில், நார்மலான ரீஃபண்ட் ஆயில் தான். சரி ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் சூடானோன்னா லைட்டாக அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பெலாம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அடுத்து வந்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம். சரி போட்டு அதை சேர்த்துருவேன்னா அந்த அரைக்கிற பக்கத்தை நைஸாக அரைச்சி போட்டுருக்கோம். இல்லைங்களா? தேங்காய் வந்து நம்ம நைஸாக அரைக்கிறோம்ல கிரேவிக்கு, அந்த மாதிரி நைஸாக அரைக்கணும். ஓகே. நான் பாருங்க அப்படியே கூட்டு மாதிரி வருது பாருங்க. நான் திருப்பி சொல்கிறேன். ஷெஃப் கிச்சன் வாட்ஸ்அப் நம்பர் தரும். இவ்வளோ பேர் பார்த்தீங்களா, நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து சில பேர் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவோம். அதே டைமில் வந்து உங்கள் சைடில் உங்கள் வீட்டு பக்கத்தில் பெரியவங்க யாராவது இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வருவோம். இப்போ நான் வந்து வெங்காயம் நல்லா வெந்துட்டு சார்.
இப்போ வந்து எனக்கு அந்த இஞ்சி பூண்டு எடுத்தாங்க சார். சரி. இந்த வெங்காயம் குக் பண்ற பக்கம் எவ்வளவு சும்மா ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணா ஒரு போதும்? 2-3 நிமிஷம் போதும். எடுத்து காட்டுங்களேன். இதான் அந்த வாழையிலே தெரிஞ்சிடும் அந்த அந்த வெங்காயம் பச்சை வாடை போயிட்டு அப்படி. ஓகே, நாங்கள் இஞ்சி பூண்டு பேசுனாங்க. அவர் சொல்லும் போது பாருங்களேன், இந்த வாடையிலேயே போயிடும். பக்குவமா சொல்றாரு பாத்தீங்களா? நல்லா வெந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க சார். சரி, ஓகே. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்களே சார், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு. ஆமா, எங்க தந்தையெல்லாம் சொல்லி கொடுத்த மந்திரம் இன்னைக்கு இது. அதான். சார் நல்லா வெந்துட்டு சார். இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். கலர் மாறுது பார்த்தீங்களா? இந்த டயத்தில் ஒரு 2 பச்சை மிளகா எடுங்க சார். பச்சை மிளகா 2 தான் போடணும். போதும். இது போதுமா? அது போதும். இவ்வளோ இவ்வளோ சிக்கனுக்கு இது போதுமா? அது போதும் சார், போதும் சார். ஓகே. அதுக்கு வேற ஒன்று ஐட்டம் வச்சிருக்கேன். அது என்னது? ஆமாம், ரகசியமா சொல்ல போறா நம்மகிட்ட. இதுக்கப்புறம் சார் இந்த மல்லிக்கீரை இருக்குல்ல, இந்த மல்லிக்கீரையை போட்டு தக்காளியை போட்டுட்டு சரி, ஓகே, தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். சரி, போடுங்க. நைஸாக ஷார்ப்பாக கட் பண்ணிடணும் சார். மல்லி மட்டும்தான் போடணும், புதினா வேண்டாம். ஆனா நீங்க சொல்லி தர்றது வந்து எப்படின்னா, ஒரு ஸ்கூல் வாத்தியார் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்கல்ல, கண்ணா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அதே மாதிரி பக்குவமா அழகா சொல்லி தரீங்க. தேங்க்யூ சார். ரியலி வெரி குட். இது வந்து இப்படி தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தந்தார். எல்லாரும் வந்து கல்வியை நிறைய சொல்லி கொடுப்பாங்க, ஏன்னா எங்கள் அப்பா சமையலை சொல்லி கொடுத்தாரு. நல்ல விஷயம் சார். தக்காளி சேர்த்துமா? சரி, போடலாம். ஓகே, அப்படியே நல்ல விரையிடணும் சார். ஸோ தக்காளி போட்ட பிறகு உப்பு போடுறோம். ஆமாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கல் உப்பு போடணும் தேவையான அளவு. கல் உப்பு போட்டு சார் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் சார். ஓகே. இந்த பாருங்க, அப்படியே பாருங்க, ஆயில் எல்லாம் சேர்ந்துட்டா. ஆமா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, மல்லி, புதினா, உப்பு, ஆயில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. சரி, ஓகே. இந்தாங்க மஞ்சத்தூள் கொண்டாங்க. இதுக்கப்புறம் மிளகு வேணுமா? மிளகு பொடி, சீரக பொடி. இந்தாங்க. இதுக்கப்புறம் சீரகம். இந்தாங்க. இப்போ இது போட்டு சிக்கன் போட்டலாமா எப்படி? இது கொஞ்சம் வேகணும். ஓகே. இது நல்லா மிக்ஸ் ஆகணுன்னு ஜீரகத்தூள் வாடையும் மிளகு பொடி வாடையும் மஞ்சத்தூள் வாடையும் பாருங்க, மனசுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு பாருங்க. கரெக்டாக சொன்னீங்க. சீரகம் தூக்கி தரேன். ஆமாம். இன்னொன்று அந்த மசாலா போட்டோன்னா பக்குவம் மாறிடுச்சு. ஆமாம், கண்டிப்பாக. சரி, ஓகே. எனக்கு இந்த மசாலா எவ்வளோ வேகணும்? இது ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும் சார். ஓகே. அப்போ வெந்த பிறகு எனக்கு சிக்கன் போடுற பக்குவத்தை காட்டுங்க. சரிங்களா? சார், சீரகப்பொடி, மிளகு பொடி, மஞ்சத்தூள்லாம் போட்டு கலர் எப்படி மாறுது பாருங்க. அது ஒரு டார்க் கலர் பக்கம். இந்த டார்க் கலரோடு சிக்கனை போட்டு விரவிட்டு இந்த தயிரை நம்ம சேர்க்காம வச்சிருக்கோம். ஏன்னா சிக்கனை போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இந்த தயிரை ஊற்றி லைட்டாக அரைச்சி விட்டுட்டு அப்படியே வேகும். ஆமாம், லூஸ் ஆகும்ல? ஆமாம், லூஸ் ஆகும். ரொம்ப டார்க்காக உள்ள கலரு கொஞ்சம் டவுன் ஆகும். சரி, ஓகே. போடலாம். சிக்கன் போடலாம். போட்டுமா சார்? ஆனால் இந்த இடத்துல இப்போ நம்ம ப்ராய்லர் சிக்கன் யூஸ் பண்ணுறோம். இதுவே நாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம்னா இப்படி தனியாக வேக வச்சு யூஸ் பண்ணலாமா? இதிலே தான் போடணும், ஆனால் கொஞ்சம் வேக விடணும். ஓகே, தண்ணி ஊற்றி வேக வச்சு. ஆமாம், இங்கே தனியாக வேக போட்டாலே சார் இந்த மசாலாலாம் அதில் வேக எடுக்காது. ஓகே. மசாலா வந்து அதில் சேராது. அதனால இப்படி பண்ணுறது. ஆமாம். சரி, ஓகே. நான் சார் சிக்கனை போட்டுட்டோம். இந்த தயிர் இருக்குது பாருங்க, தயிரை நல்லா சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறேன் சார். தயிர் சேர்க்கறது வந்து சிக்கன் வேகிறதுக்காக. சிக்கன் வேகிறதுக்காக ஃபஸ்ட்டு போடக்கூடாது. அப்படி போட்டால் என்ன ஆகும்? கலர் ரொம்ப டார்க் ஆகிடும். ஓகே. இப்போ பாருங்கள், இந்த கலர் வந்து நீங்கள் தயிர் முன்னாடி போட்டால் கிடைக்காது. ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் சார். புரியுது. சரிங்களா? இன்னொன்று கர்ல் ஆகும் சொல்லி சொல்லுவாங்கல்ல? ஆமாம். இப்போ இந்த மாதிரி போட்ட பிறகு நம்ம திருப்பி அப்படி நல்லா வேக வைக்கணும் தான் சார். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னு வைங்களேன், சூப்பராக நெல்லை என்எஸ்கே சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடும். அந்த கிரேவி பார்க்கும்போது இப்பயே நான் சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்கு. சார் சூப்பராக 20 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிட்டு
ஆனா எனக்கு ஒரு சின்ன விஷயம், நம்ம வறுவல் சொல்லும்போது பேசிக்கா பார்த்தீங்கன்னா நல்லா சுக்கா ஸ்டைல போட்டு தான் வருதுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் அந்த செமிக்கிரியா தெரியுங்களே, இந்த ஒரு ஸ்டைல் சார், நீங்கள் இப்படி வச்சு நெய்ச்சோறுக்கு சாப்பிடணும். சரி ஓகே, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்போ நைஸ் உடைக்கலாமா? உடைச்சிடும். ஓப்பன் பண்ணலாமா? பண்ணும். அடடா சூப்பர், சாதம் நல்லா தம்மாயி ரெடியா இருக்கு. உடைக்கலாமா? உடைச்சிடும் சார். நல்லா அப்படியே சுட சுட சரி, வாடை எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னொன்னு சாதம் அப்படியே உதிரியா சூப்பரா வந்திருக்கு. இந்தாங்க போடுங்க, வாசம் கமகமான இருக்கு. சுட சுட நல்லா எடுத்து வைங்க. ஒரு புடி பிடிக்கிறீங்க. நல்லா பிடிக்கிறேன். அடாடா நல்லா. என்ன ஒரு பீஸா தரீங்க எனக்கு? இந்த வச்சிருக்கேன் சார். நல்லா தாராளமா எடுத்து வைங்க. தாராளமா எடுத்து வச்சிருக்கேன் சார். லட்சமா காட்டி சொன்ன போதும். சாப்பிடலாமா? சாப்பிடுங்க சார். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஆஹா பிரமாதம். எப்படி இருக்கு? எக்ஸலண்ட். எக்ஸலண்டா இருக்கா? தேங்க்யூ சார். நான் நினைச்சேன் காரம் தூக்கலாக நினைச்சேன். காரம் இந்த நாக்கில் அப்படியே சுத்தி போகுது, ஒரு மைல்டா இதுவா. ஆமா, அந்த வெங்காய தக்காளி நீங்க அரைச்சி போட்டு பாத்தீங்களா, அந்த இஞ்சி பூனோட காரமும் அந்த மிளகோட காரமும் சேர்ந்து சூப்பரா வந்தது. காரமா வேக்காம சாப்பிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டுல பசங்க காரனாவே சாப்பிட மாட்டாங்கல்ல, அந்த டைம்ல இந்த பக்குவத்தை ட்ரை பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்னொன்னு நெய் சோறு பாத்தீங்கன்னா அந்த வாசம், அந்த தேங்காய் வாசம், நெய் வாசம், அந்த புதினா, கொத்தமல்லி, அப்புறம் அந்த தக்காளிலாம் போடாம பார்த்தீங்களா, அது 1-2 தக்காளி முழுசாவும் இருக்கு, சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. அது கூட இந்த பெப்பர் வறுவல் பண்ணி கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட். நன்றி. நம்பர் கொடுங்க, அப்படியே சைடில் எப்பவும் போல உங்க வேலை முடிஞ்சு ஏன் வேலை ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நெய்ச்சோறு சிக்கனு உங்கள் வீட்லையும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பெரிய ஃபங்க்ஷனுக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய கம்பெனி நேமு NSK கேட்ரிங் சர்வீஸு, திருநெல்வேலி, சென்னையிலும் இருக்குது. என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா 9840161663. என்னோடய பேர் MN ஆசிக். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். நீங்கள் டக்குன்னு முடிச்சிங்க, நான் டக்குன்னு கை கழுவிட்டு வந்துட்டேன், பாதிலேயே சாப்பாடு வச்சுட்டு வந்துட்டேன், உட்காந்து சாப்பிடணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பண்ணிக்குவா திருப்பி ரோடாகு. பிரியாணிக்கு மட்டும் இல்ல, நெய் சோறுக்கும் இந்த சிக்கன் வறுவலுக்கும் பிரமாதம். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் ரொம்ப நன்றி, உங்க சேனலுக்கும் உங்க டீமுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி ஓவர்டேக்கர். தேங்க்யூ ஸோ மச்.